ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜ்லா ஃபரீத் கிச்சன். இப்போது வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ஹஸ்பண்ட் வந்துட்டு மட்டன் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. வெள்ளிக்கிழமைன்னு இல்லை, பொதுவாக நாங்கள் வாரத்தில் 4 நாள் நான்வெஜ் தான் சாப்பிடுவோம். வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து எல்லார் வீட்லேயுமே ஸ்பெஷல் தான். ஏன்னா அதுவுமே எங்களுக்கு ஈத் மாதிரி தான். வெள்ளிக்கிழமை வந்துட்டு தொழுதுட்டு ஜும்மா தொழுதுட்டு அந்த நான்வெஜ் சாப்பிடும்போது நம்ம மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். புது ட்ரெஸ் இருந்தாலும் நாங்கள் போட்டுக்கிருவோம். அப்படி இல்லைன்னா பக்ரீத் ரம்ஜானுக்கு போட்டுட்டு ஒரு டைம் போட்டு நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸையும் நாங்கள் போட்டுட்டு தான் தொழுக போவோம். இப்போ வந்துட்டு நல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். நான் எலும்பெல்லாம் எடுத்துட்டேன், வேறு போன்லெஸ் மட்டும் சும்மா குழம்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எலும்பு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். நான் ஈவினிங் வந்துட்டு ஆட்டுக்கால் பாயா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாச்சு ஆட்டுக்கால் பாயா வச்சு கொடுத்து, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் நான்வெஜ் வந்து வாஷ் பண்ணும்போது நான் மஞ்சள் தூள் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த கவுச்சி இல்லாமல் இருக்கும். மட்டனில் வந்து அவ்வளோவா இருக்காது, இருந்தாலும் எனக்கு அது பழகிடுச்சு. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் வந்துட்டு கொழுப்போடு செய்யும்போது நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணியாக இருக்கட்டும், மட்டன் குழம்பாக இருக்கட்டும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கொழுப்பை வந்து அதிகமாக நான் வந்துட்டு எடுக்க மாட்டேன். எனக்கு கொழுப்பு பிடிக்காது, ஆனால் வந்துட்டு சேர்ப்பேன். ஏன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. நான் பீஃபு சிக்கன்னா தான் அதிகமாக வந்துட்டு நம்ம கழுவணும். மட்டன் வந்து ஒரு 4 டைம் கழுவிக்கிட்டால் போதும். இப்போ வந்துட்டு இது பெரட்டி வைப்போம் ஒரு 1 ஹவருக்கு. இதில் வந்துட்டு என்ன சேர்க்குறேன்னா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மட்டன் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி ஒரு 1 ஹவருக்கு நம்ம நல்லா ஊற வச்சுக்கிடலாம். இது ஊறிட்டு நம்ம பிரியாணியாக இருக்கட்டும், குழம்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மசாலாலாம் பெரட்டி வச்சுட்டு நம்ம செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இப்போ இதில் ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நல்லாயிருக்கும். ஒரு குட்டி தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து அதிகமாக சேர்க்கலை. ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் தான் சேர்க்குறேன். ஏன்னா தாளிக்கும் போது நம்ம வெங்காயம் தக்காளி சேர்க்குறதுனால நான் இது வந்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து தக்காளியை வந்துட்டு அதில் நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். அப்போ தான் கொஞ்சம் அதோட ஜூஸ்லாம் இறங்கி நல்லா அது வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா பெரட்டி வச்சுட்டு கொஞ்சமாக அதில் ஆயில் சேர்த்துக்கிடுவோம். ஆயிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்துட்டு இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஜீரக சம்பா யூஸ் பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து ஜீரக சம்பா வந்து சமையல் அரிசி மாதிரியே இருக்கும் எனக்கு ஃபீல். அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு விசேஷமாக இருக்கும்போதும் சரி, நான் பிரியாணி செய்யும்போதும் சரி, எப்போவுமே நார்மலாக செய்யும்போதும் சரி, நான் பாஸ்மதி அரிசி தான் அதிகமாக எடுத்துக்கிடுவேன். ஆனால் ஜீரக சம்பாவில் செஞ்சோம்னா டேஸ்ட்டும் சரி ஸ்மெல்லும் சரி செம்மையாக இருக்கும். இப்போது வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்ல தண்ணி ஊற்றி இதையும் ஊற வச்சுக்கலாம். செடியெல்லாம் பாருங்கள் வெயில் எப்படி வாடுதுன்னு. சரி தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எழுதிட்டு வந்து ஊற்றிட்டுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் செடியெல்லாம் எப்படி வாடி இருக்குது பார்த்தீங்களா, அடிக்கிற வெயிலுக்கு. கொஞ்சோன்னு பூ பூத்துருந்துச்சு. எப்போவுமே டெய்லி ஒரு 10 பூக்கிட்ட பூக்கும். அதை பறித்தேன். இப்போ வந்துட்டு பசங்க தொழுக போகிறதுனால சரி கிர்னி ஜூஸை போட்டு கொடுத்து போக சொல்லிடலாம். ஏன்னா சமைக்கிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்போவுமே வந்துட்டு சமையல் முடிச்சு தான் நம்ம குளிப்போம். இப்போ வந்துட்டு சமையலுக்கு முன்னாடியே ஃப்ரைடேங்கிறதுனால சமையலுக்கு முன்னாடியே குளித்து நான் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் பசங்களை போய் குளிக்க சொல்லிட்டேன். நான் ஃப்ரைடே ஆனால் வாரத்தில் ஒரு தடவை சனி ஞாயிறு இந்த மாதிரிலாம் வந்துட்டு பசங்களை நான் தான் குளிக்க வைப்பேன். ஏன்னா ஸ்கூல் டைம்லாம் அவங்களா குளிச்சுட்டு கிளம்புவாங்களாம். அதனால் வந்துட்டு சரி வாரத்தில் ஒரு தடவை நம்ம சோப் போட்டு ஷாம்பு போட்டு குளிக்க ஊற்றினா தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை குளிக்க ஊற்ற முடியல. அவங்களாவே போய் குளிச்சிட்டாங்க. அந்த டைமில் நான் சரி கிர்னி ஜூஸை போட்டு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு கிர்னியை வந்துட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். அதிகமாக எல்லாருமே வந்துட்டு இந்த வெயிலில் தண்ணி சத்து உள்ள பழமாக எடுத்துக்கிறேங்க. ஏன்னு கேட்டால் வெயில் அந்த மாதிரி இருக்குது, ஹீட்டு ரொம்ப. அதனால் வந்து கண்டிப்பாக எல்லோரும் வெள்ளரிக்காய், நொங்கு, தர்பூசணி அதிக நீர் சத்து உள்ள ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிறேங்க. கண்டிப்பாக
கண்டிப்பா காசுலாம் அவ்வளோ வராது. யாரா இருந்தாலுமே காச பார்க்கக்கூடாது. நம்ம உடம்பு முக்கியம் இல்லையா? அதனால அதிகமா நம்ம மொத்தமா வாங்கிக்கிறட்டாலும் டெய்லி ஒவ்வொரு பழமா ஒரு ஒரு பழமா நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதிகமான விலையா தான் இருக்கு. என்ன செய்றது? நம்ம ஹெல்த்தும் நம்மளுக்கு முக்கியம் தானே! அதனால நம்ம வாங்கி கண்டிப்பா சாப்பிடணும். அதிக நீர்ச்சத்துள்ள ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடுங்க. நல்லா தண்ணி குடிங்க. பருத்தி ஆடைகள் அணிங்க. உங்க வீட்ல பருத்தி ஆடைகள் இருந்துச்சுன்னா, பருத்தி ஆடைகள் அணிஞ்சுக்கோங்க. 2 மணிலேருந்து 4 மணி வரையும் வெளியில போகாதீங்க. பசங்கள வந்துட்டு சேஃபா பார்த்துக்கிருங்க. 2 டைம் குளிக்க வைங்க பசங்கள. பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, நம்ம 2 டைம் ஈவினிங்கும், மார்னிங்கும் நம்ம குளிக்கணும். ஜூஸ் போட்டாச்சு. ஜூஸை போட்டு மிக்ஸ் பண்ணும்போதே எல்லாம் கீழே சிந்திருச்சு. இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிளாஸு. அவங்க ஜூஸ் குடிக்கிற கிளாஸ் இதுதான். போட்டு வச்சாச்சு. வந்து குடிச்சிட்டு தொழுக போயிடுவாங்க. கொஞ்சம் பசி அடங்கும்ல. அதனால் தொழுதுட்டு வர்ற வரையும் கொஞ்சம் பசி இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சு. இந்த பக்கம் சரி சமைக்கலாம். இப்போ ஊற வச்ச மட்டனை எடுத்து குக்கரில் வந்துட்டு நம்ம ஒரு 12 விசில் விட போகிறோம். ஏன்னா வந்துட்டு மட்டன் வந்து நல்லா வெந்திருந்தால் தான், சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். என்னோட மட்டன் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய மட்டனாக தான் இருக்குது. அதனால் வந்துட்டு நான் ஒரு 12 விசில் கிட்ட வைக்கிறேன். இளம் ஆடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம ஒரு 7 விசில் 5 விசிலாக வச்சா போதும். கொஞ்சம் முத்துன ஆடாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு 12 விசில் கிட்ட வச்சா தான் அது நல்லா வேகும். நான் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு நான் குக்கரில் சமைக்க மாட்டேன். குக்கரில் ஏன் சமைக்க மாட்டேன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. இந்த பக்கம் பசங்க தொழுகிறதுக்காக கிளம்பிட்டாங்க சலான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பசங்களையும் நம்ம இந்த வயசில் இருந்தே தீன் கல்வியை சொல்லி நம்ம வளர்க்கணும். போக மாட்டேன்னு அடம் பிடிச்சாலும் நம்ம ஏதாவது சொல்லி நம்ம அல்லாவுடைய பயங்களை சொல்லி நம்ம பிள்ளைகளை நம்ம தொழுக அனுப்பணும். மார்க்க கல்வியும் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். துனியாவில் விட நம்மளுக்கு மறுமை நாள் தான் சிறந்தது. அதனால் வந்துட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கணும் கண்டிப்பாக. இப்போது இந்த பக்கம் மஞ்சள் சோறு ஆக்கிறதுக்காக குக்கரில் நான் வைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, பசங்க வந்துட்டு பசிக்குதுன்னு வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் குக்கரில் வைக்கிறேன். குக்கரில் வைக்கும்போது குழம்பா இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், டேஸ்ட் வந்து அது ஒரு மைல்டாக தான் இருக்கும். நம்ம வெறும் சட்டியில் நார்மலாக சட்டியில் வைக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே வந்துட்டு குக்கர் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது முக்கியமானது உருளைக்கிழங்கா இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், பீஃபாக இருக்கட்டும், அந்த மாதிரி பொருள் மட்டும்தான் நான் கொண்டக்கடலை அந்த மாதிரி ஐட்டம் மட்டும்தான் நான் வந்துட்டு குக்கரில் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி சட்டியில் தான் அதிகமாக செய்வேன். இந்த பக்கம் கறி குழம்புக்கு நம்ம வந்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுருவோம் மூடி போட்டு. இந்த பக்கம் வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, அரை ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்கிடலாம். நான் ஒரு அன்னாச்சி பூவு, கொஞ்சம் கடல் பாசி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை போட்டு, ஒரு வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுக்கிட்டேன். தாளித்ததுக்கப்புறம் நல்லா எல்லாம் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பால், தண்ணி தேங்காய் பால், செகண்ட் பால், ஃபஸ்ட்டு பால் வந்துட்டு மட்டன் குழம்புக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது செகண்ட் பால் வந்துட்டு ஒரு 6 டம்ளர் கிட்ட நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால், தண்ணி தேங்காய் பால், 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஊற வச்ச அரிசியும் போட்டு விசில் போட்டுக்கலாம். ஒரு 2 விசில் போட்டால் போதும், அதிகமாக போட்டுற வேணாம். இப்போ இந்த பக்கம் தக்காளி, வெங்காயம் எல்லாம் வெந்துருச்சு. 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள். அதிகமாக காரம் சேர்க்க மாட்டேன். நான் எப்போவுமே வந்துட்டு அதிகமாக காரமோ புளிப்போ சேர்க்க மாட்டேன். மைல்டாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வேக வச்சுருந்த மட்டனை தூக்கி அதில் அப்படியே கொட்டிடலாம். தண்ணியோடு ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தலை தேங்காய் பால் தான் நான் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால். இந்த பக்கம் சோறு ரெடி ஆயிடுச்சு விசில் விட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பொல பொலன்னு வந்திருக்குன்னு. இந்த பக்கம் கறி குழம்பு கொதிச்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான், இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு, திக்காயிடுச்சு. அவ்வளோதான். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.